அடிக்கடி போறதா கொஞ்சம் போறவா நாய் கட்டுற மாதிரி யாரு சந்தன புரசதி ஆமா ஆமா புருஷன் புருஷன் ஆமா கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்ச நேரம் படுத்து ஓடணும் முடிச்சு தெரியாதான் கேக்குறேன் இல்ல நான் அள்ளி ஓட்டிக்கு இருக்கிறான்னு இன்னைக்கு தானே உனக்கு தெரியுது ஆமா இன்னைக்கு அறுப்படுத்துவா இந்த நாள் வரைக்கும் என்ன பண்ண அந்த தாராபுரி விடுத்த தர்மருக்கு நான் கவலாகி இருந்தேன் இந்த பொண்டாட்டி ஓட்டி இருக்கிறான்னு சொல்லி ஒரு நாளாவது ஒரு மெசேஜ் பண்ணிருப்பியா ஒரு யூடியூப் ஏதாவது பண்ணிருப்பியா எதுவுமே பண்ணாத இன்னைக்கு வந்து அள்ளி அள்ளி தொடர்ந்து வச்சுதான் இருக்க முடியும் வாங்க வாங்க என்ன கொஞ்ச நேரம் உள்ள வந்த வரைக்கும் வர்றாதே போனா போயிடு இல்லைன்னா மூணு முடிச்சோட பிச்சுட்டு விடுவாங்க என்ன சொல்றது என்ன சொல்ற வாங்கம்மா இப்படி வாங்க எல்லாம் உட்காருங்க கீழே சொல்லிட்டு போறேன் என்ன புத்தி தெரியுமா இந்த அள்ளிய பார்த்து எல்லாம் உட்காருங்க என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் இதெல்லாம் ஞாபகம் விட்டா இருக்க கூடாது இதுக்கு போறேன் எங்க ஓட்டுங்க ஏய் இது உனக்கு முடியாது இங்க வாங்க உன்னை ஒட்டி விட்டு நான் எங்க போகட்டும் இங்க வா கிரு போய் எங்க போறேன் வெளியூர்ல உனக்கு போறேன் நீ முகர்தே வச்சிருந்தேன் ஏடாதப்பா எதிராகாட்டும் உண்டு தானே உண்டு நம்ம முகரும் ஒட்டுறாகாட்டும் வாங்க வாங்க பாரு மனசுல எது இருந்தாலும் அவங்களுக்கு கொட்டி விடுவாங்க ஏதாவது சொல்லி போறீங்க மணல் போறீங்க போனோம் எங்கிட்ட வந்த மாதிரி அங்க போயிடாதீங்க போறீங்க கதவு திறந்து இருக்குதா மூணு இருக்குதா அப்படி ஒளிஞ்சிட்டு பாக்குறீங்க ஒரு வேலை மாப்பிள ஊர் தானே ஒட்டிக்கிட்டு வரும் போயிட்டானே நான் சொந்த புத்த சொந்தா தெல்லனுக்கு பாருங்க அள்ளி வீட்டுல போன உடனே அள்ளிக்கிட்டு நான் தானா மின்னலோடியா நீங்க என்கிட்ட வந்தல அந்த ஞாபகமே இருக்குது இங்க மண்ணலோடியா வீட்டுக்கு போறேன் கதையா மண்ணலோடியா யாரு சொன்னது தொடர்ந்து கேளியா போறேன் அங்க ஒரு இரவு தங்கிட்டு வர்றேன் அப்புறம் வந்து என்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் விளையாடுங்களா நேரமாவது நான் அந்த பக்கம் இருக்கிறேன் அங்க போறாலும் போறேன் ஏதோ குட்டை பார்த்து உங்ககிட்ட வரல ஏன்டி என்ன காரணம் நீ 50,000 போட்டு பெட்டு எடுத்தா கூட 3 மாசத்துல அது இத்து போயிடும் ஒண்ணு குட்டு இந்த கட்டை அப்படியே கவுடிட்டு கிடக்கு நீ அள்ளிக்கிட்டு போடும் கோயம்புத்தூர்கிட்டு போடும் சுபத்திரகிட்டு போடும் எவனுமே நம்ம அண்டை வைக்கிற முதல் மனைவியா பாஞ்சாலிங்கிற பாரு அப்பதானே பின்ன நான் தாலி கட்டினேன் ஆள் போயிட்டு லோனு கட்ட வரல போயிட்டு லோனு கட்ட வர முடியாது ஆள போறேன் அவசரம் ஓடியா பாஞ்சாலி தானே முன்ன தாலி கட்டி இந்த அஷ்டாபுரத்தை கொண்டு வந்தேன் அவ தாண்டா என் ஆசைக்கேத்த நாயகம் வர்ற வந்தோடனே ஒரு கொஞ்ச நேரம் உள்ள வந்தீங்கன்னா சாமி நான் பத்திரி துராஜா இருந்தாலும் சரி ஆனா மேகலாகம் போனீங்களா என்னடா எங்க போனாலும் மேகலாகம் போனீங்களா மேகலாகம் ஒரு நாள் இரவு இருந்துட்டு நாளைக்கு வாங்க போய் வாங்க சீக்கிரம் போனதா இங்க ஆமா கிளம்பு தேவல்ல கிளம்பு போயிட்டாரு யாரைக்கு போகணும் பொழப்புது 10 பொண்டாட்டி கட்டி இந்த பார்த்திபார்ஜனுக்கு படுக்க பொண்டாட்டி இல்ல 10 பொண்டாட்டி கட்டி படுக்க இடலைன்னா எதுக்கு கவலைப்படுற பாப்பா நவசாமி
கண்ணை மூடு சாமி. கண்ணை மூடிட்டேன், கை நீட்டு. நீட்டிட்டேன். ஒரு தேய் தேய். என்னடா விறுவிறுக்குது? சாமி தேய் சாமி. தேய்ச்சிட்டேன். கண் கை தனக்குருவி. நம்ம அடிப்பது கை நான் என்ன உன்னாட்டு அழுப்பி நடிச்சுட்டு அந்த வேலை செய்யறதுக்கு 10 பேர் போட்டா டேய், இது என்னடா பொழப்பு? இந்த பொழப்பே எனக்கு வேண்டாம். இனிமே நான் பிச்சை எடுத்து வருது. இந்த வேலை 2 பேர் செய்ய மாட்டான். தருவாத முடிச்சு அந்த வேலை செய்வேன். போடா டேய், பொண்டாட்டி வேணா ஒண்ணு வேணா போங்கடா. தனியாசியா போ. வாங்க. நெக்ஸ்ட். அதோட பண்ணு. பொழப்பே நம்மளுக்கு வேண்டாம். இந்த ஊரை கட்டி பிச்சை எடுத்து கூட நான் பொழைச்சிக்கிறேன். இப்ப நான் பிச்சை எடுக்க போறேன். இந்த ஆயக்கண்ணு அர்ஜுனுக்காகவே வாழ்கிறேன். அந்த அர்ஜுன விட்டு அந்த ஆயக்கண்ணன் இல்லை, கண்ணன் விட்டு அர்ஜுனன் இல்ல. ஆனா நான் இதுவரை பாடலுக்காக பட்ட பாடு வீணாகிவிடும். அர்ஜுனன் தெரு தெருவாக பிச்சைக்க சென்று விட்டா நான் அவர்களை காத்ததுக்கு பலன் இல்லாமல் போய்விடும். அதனால இப்படியே விடக்கூடாது. நானும் உருவாரி இது அர்ஜுனன் எங்கே போனாலும் பிச்சை எடுக்க விடாம தடுக்கணும். பிச்சை எடுத்து விட்டா இது அரியாமக்கனுடைய மானம் போகிறோம். போகலாம். ஐயோ மாமா, அந்த பார்த்தீங்களா அவர்களை பார்த்தீங்களா? என்னை என்ன ஒன்றுக்கு ஆகாதம் என்று நினைத்து விட்டாயா? என்ன மாமா உன் கௌரவம், உன்னுடைய பெரியப்பா மக்கள் கௌரவங்கள் செய்த வஞ்சகத்துக்கெல்லாம் மாமா இந்த அழைத்தால் அச்சமா வந்து அமைத்து காத்து காடு வனவாசம் ஓட்டி வைத்தா எப்படி வாழ்வது என்று தாய் கேட்ட போது கஞ்சிமை போல் காட்சி என்று சத்தியம் செய்து காடு வனவாசம் 12 வருடங்களோடு கஞ்சிமை போல் காத்து காயம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அது மட்டுமா 18 நாள் வாரம் ஓடி தந்தது வானவர் 5 ராஜ்யாக்களுக்கும் சிறு காயப்படாமல் உங்களை காத்து ரசித்தேன், ஜெயப்படவும் செய்து உண்மை ஆட்சி படத்தில் தருமரை அமரவும் வைத்து அப்படியெல்லாம் செய்த நான் இதற்கு மேல் உன்னை காப்பாற்றாமல் போய்விடா. எதற்காக பிச்சை எடுக்க செல்கிறாய்? என்ன மாமா செய்வேன்? அந்த மேகராஜனாக தாராபுரத்தில் தர்மருக்கு ரகதம் அனுப்பி விட்டார். எப்படி? 9 ஆண்டு காலம் ஆகிறது. மின்னலியாக திருமணம் செய்து அர்ஜுனன் ஆணையிட்ட கணவன் மாளிக்கு வர வேண்டும் என்று சொல்லி ரகதம் அனுப்பி விட்டார். நான் என்ன செய்வேன்? நான் மின்னலியாக கரம் பிடித்து அழைத்து வரலாம் என்று சொல்லி போகும் பொழுது அண்ணன் ஒரு கட்டளை இட்டார். எப்படி? அர்ஜுனா, நீ மேகலோகம் போகிறாய், காயப்படாத மேனி காயப்படக்கூடாது, விண்ணப்படாத மேனி உனக்கு விண்ணப்படக்கூடாது. எப்படி 32 அரகுல போறியோ அதே அரகுல என்ன வந்து பார்க்கணும் என்று சொல்லி அண்ணன் தாராபுரத்தை தர்மர் சொல்லிவிட்டார். நான் அங்கே சென்ற உடனே மின்னலியாகப்பட்டவள் சிவ பூஜையில் அமர்ந்திருந்தாள். நான் வந்தது கூட பாராமல் சிவ பூஜையை அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி நான் கையை பிடித்து இழுத்த உடனே அவள் என்னை தள்ளி விட்ட உடனே வஞ்சர தூண் மேல் பட்டு என் மண்டை உடைந்து மானப்பக்கம் ஆகிவிட்டு யார் மின்னலையா தள்ளி விட்டு வஞ்சர தூண் மேல் பட்டு மண்டை உடைந்து விட்டதா? ஆமா. சரி, அதனால எப்பொழுது என்னை மண்டை உடைத்தாயோ, என்னை மானப்பக்கம் செய்தாயோ, இனிமே இந்த அளவுடன் முகத்தில் வந்து விழிக்க மாட்டேன் என்று சொல்லி நான் வந்துட்டு மாமா கோவப்பட்டு இவன் தான் இப்படின்னு சொல்லி எங்க போனாலும் எனக்கு மாமா என்ன மாமா 10 பொண்டாட்டியார் மண்டை உடைத்தால் 10 மனைவிகளும் இருப்பிடம் இடம் தரவில்லை என்று பிச்சை எடுக்க சென்றாயா? அண்ணா, அப்படி உனக்கு அபயம் ஏற்பட்ட போது கண்ணா பரந்தாமா என்று என்ன அடைத்திருந்தா இதற்கு ஏதாவது வழி செய்திருப்பேன் அல்லவா? என்னை வந்து ஏன் பிச்சை எடுப்பதற்காக சென்றாய்? ஏமாமா, இத்தனை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கடைசீட்டுல உன்னை கூட்டி என்ன ஆக போகுது? அதனால பிச்சை எடுத்தா திங்கலாம் போயிட்டு மாமா. ஒன்றும் பயப்படாத. ஆனா வாய்ப்படி ஏன்றா உன்னுடைய மனைவியை செய்ததெல்லாம் சரியான முறை. ஏன்றா
மனைவிகள் 9 பேரும் திருமணமாகி கணவன் மனைவி அந்த அந்தஸ்தை பெற்று விட்டார்கள். சரி. ஆனா மின்னலுடையால் அப்படி அல்லப்பா. ஆனா திருமணம் காதல் திருமணம் செய்ததோடு சரி, நீ கணவன் என்ற அந்தஸ்தை அவனுக்கு தரவில்லை, மனைவி என்ற ஸ்தானத்தை அவனும் பெறவில்லை. அதனால இன்னும் திருமணமாகி கன்னிகாதானம் கழியாமல் நிற்கின்றார். ஆகையால் நீ மின்னலையால் சென்று மனைவி என்ற ஸ்தானத்தை கொடுத்து வாப்பா. ஆமாமா, இந்த அழகோடு உன்னை வந்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நான் சபதம் வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? எப்படி மாமா நான் இப்படியே போக முடியும்? ஓ, இந்த 37 அழகு ரோம எதிர் ரோமத்தோடு இப்படி செல்ல மாட்டேன் என்று சொன்னாய். ஆமா, நீ இந்த உருவத்திலாக செல்லக்கூடாது, உன் உருவத்தை மாற்றி சென்றால் வருவாயில்ல. என்ன மாமா பண்றது இப்ப? அப்படியா? அப்படியா? அதாவது நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய உருவத்தை மாற்றி அங்கு அழைத்து செல்கிறேன். அங்கே அழைத்து சென்று அந்த மின்னலையாம் சென்று, அதாவது அடுத்து நினைத்த போது உன்னுடைய ஸ்ரீரபத்தை தருகின்றேன். ஓ, உன்னுடைய கிருஷ்ணா கங்கா நதியில குதித்தால் உனக்கு குரரூப வருவா அர்ஜுனா. அங்கே சென்று மின்னல் எடுத்தால் குறி சொல்லு. அப்பொழுது குறி சொல்லும் பொழுது இருவருமே, அதாவது அவளுக்கு மூதியா விட்டு செய்து விடுவேன். அப்பொழுது உறங்கும் பொழுது உனக்கு சுயரபத்தை தந்து விடுகிறேன். குருகலாவாசி குருகலத்தை வந்தவன், ஆனா சொன்ன சொல்ல வாக்கறிந்தா சத்தியம் தவறி விடுவான். அதனால இந்த உருவத்தில் செல்லக்கூடியது. என் புல்லாங்குழலை தருகிறேன். கிருஷ்ணா நதி சென்று குளித்து தலைமுடிகிறான், குரரூபம் மாறி விடுவான். குறி சொல்லி மனைவிண்ட ஸ்தானத்தை பற்றி குடும்பத்தின் அளவாக